பரவாயில்ல, நான் என்னவோ நினச்சேன். பட் ஆனால் அவங்க சூப்பராக பண்ணிட்டாங்கன்னு சொல்லணும். லோக்கி சீசன் 1 சீசன் 2 நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஒரு மார்வல் ஃபேன்ஸ் எல்லாருமே, அது மட்டும் இல்லாமல் லோக்கி ஃபேன்ஸ் எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு வெப் சீரிஸ்னால் நம்ம லோக்கி சீசன் 1 சீசன் 2 தான். ஏன் நான் சொல்கிறேன்னா, உங்களுக்கு இந்த டிவிஏனா என்ன, இந்த கால வரிசை அதெல்லாம் பற்றி இந்த படத்தில் நிறைய பேசியிருக்காங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா, நீங்கள் நம்ம லோக்கியோடைய சீசன் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டிவிஏ அப்படின்னா என்ன, அதை பற்றி தெளிவாக டீட்டெயிலிங்காக அந்த 2 சீசனில் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம டிவிஏவை கடைசியில் நம்ம லோக்கி காப்பாற்றி அந்த கால வரிசையை சரி பண்ணுற மாதிரி தான் அந்த முடிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த படம் நடக்கிற காலகட்டத்துக்கு பிறகு தான் நம்ம லோக்கி இதெல்லாம் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஏன்னா இந்த படத்தில் அந்த டிவிஏக்குள்ளே நடக்கிற மாதிரி காமிச்சிட்டாங்க. ஆனால் அந்த லோக்கியை பற்றி ஒரு வார்த்தை கூட யாருமே பேசலை. அதனால் இதுக்கு அடுத்து தான் லோக்கி வருவார், இதெல்லாம் நடக்கும்னு நம்ம நம்பலாம். ஸோ மொத்தத்தில் இந்த டெட்பூல் மிஸ்ஸஸ் உல்வரின் எப்படி தான் இருக்குது அப்படின்னா, டெட்பூலோடைய உலகம் அழிய போகுது. அதனால் நம்ம டெட்பூல் அவர் வேறு யூனிவர்ஸுக்கு போய் அங்கே இருக்கிற நம்ம உல்வரினை கூட்டிக்கிட்டு திரும்ப டிவிஏக்குள்ளே கடைசியில் இந்த 2 யூனிவர்ஸையும் இந்த 2 சூப்பர் ஹீரோஸ் காப்பாற்றினாங்களா இல்லையா, இதுதான் இந்த டெட்பூல் மிஸ்ஸஸ் உல்வரின். என்னை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, பாசிட்டிவை பொறுத்த வரைக்கும் கேமியோஸ் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம பிளேடு பார்த்திங்கன்னா வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதுக்கான அப்டேட் எதுவுமே கிடையாது, அதுவும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ நம்ம பிளேடு வரப்போது. அண்ட் தென் நம்ம ஃபென்டாஸ்டிக் 4 அதையும் பார்த்திங்கன்னா ஒரு இதுவில் காமிச்சிருக்காங்க. அண்ட் தென் உல்வரின் மிஸ்ஸஸ் டெட்பூலில் பிளேடும் அண்ட் தென் ஃபென்டாஸ்டிக் 4 கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஆனால் ஒரு விஷயத்தை நான் உங்கள் இந்த இடத்துல நோட் பண்ண விரும்புகிறேன். ஸோ மார்வல்கிட்ட இருக்கிற ஒரு விஷயம் நம்ம டிசி கிட்ட இல்லைங்க. அது என்ன அப்படின்னா, மார்வல்கிட்ட இந்த யூனிவர்ஸ் அதெல்லாம் இருக்குங்க. ஆனால் டிசி கிட்ட இந்த யூனிவர்ஸ் அப்படின்றதுக்கு பேச்சே இல்லை. அதனால் டிசி ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க. வேணும்னா சொல்லுங்கள், அதை பற்றி நான் பேசுகிறேன். ஸோ படம் எப்படி தாங்க இருக்குது அப்படின்னா, உண்மையாலே டாப் நாச். என்ன மனசு கஷ்டமாக இருக்குங்க. ஏன்னா என்னடா இத்தனை நாள் நம்ம பார்க்காம இந்த படத்தை போயிட்டோமே அப்படின்னு. பட் நல்லாவே இருக்குது, சூப்பராக பண்ணியிருக்காங்க. பாருங்கள், கேமியோஸ்லாம் சும்மா விடுறாங்க. கேமியோஸை இன்னும் கொஞ்சம் பில்டப் பண்ணி காமிச்சிருக்கலாம். ஆனால் சிம்பிளாக கேமியோஸை முடிச்சிட்டாங்கன்னு சொல்லணும். படம் உண்மையாக தாறுமாறு தக்காளி சோறாக இருக்குது. இன்னொரு விஷயம், இந்த படத்தை 18 வயசு மேலே இருக்கிறவங்க மட்டும்தான் பார்க்கணுங்க. ஏன்னா ரொம்ப கொடூரமான காட்சிகள். ஆஸ் யூஷுவல் டெட்பூல் படம்னாலே கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த படமும் அப்படி இப்படி தான் இருக்குது. ஸோ அதுக்குன்னு 18+ செக்ஸுவல் சீன்ஸ் கிடையாதுங்க. ஃபுல்லாக கொடூரமான காட்சிகள், சும்மா திரிக்க உள்ளலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. அதே மாதிரி அவங்க அம்மாலாம் இதெல்லாம் படத்தில் அப்படியே சூப்பராக டப்பிங் பார்த்திங்கன்னா நல்லா பண்ணியிருக்காங்க. அதுக்கோசம் நான் பாராட்டுவேன். ஸோ டெட்பூல் மிஸ்ஸஸ் உல்வரின் சும்மா டாப் நாச்சாக வெறித்தனமாக இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன் மோர் திங், தேட்டரில் போய் பாருங்கள். உண்மையாக படம் வெறித்தனமாக இருக்குங்க. ஸோ இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்க அப்படின்னா, நம்ம சேனலில் மூவி ரிவ்யூஸ் ஃபார் கேமிங்லாம் பண்ணுறோம். ஸோ கேமிங் வீடியோ இந்த மாதம் இல்லைனாலும் அடுத்த மாதத்தில் ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். ஏன்னா ஒரு நியூ ஃபோன் வாங்க போகிறேன், இன்ஃபினிக்ஸ் GT20 Pro. ஸோ அதை நான் இந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன். ஸோ லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுவோம். உங்களுக்கு கேமிங் வீடியோவும் பிடிக்கும் ஆர் மூவி ரிவ்யூ, அதாவது கேம் ப்ளே பண்ணிக்கிட்டே நம்ம மூவி ரிவ்யூ பண்ணாலும் பண்ணுவோம். ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனல். அது மட்டும் இல்லாமல் நம்ம கோமாளி பாய்ஸ் அப்படின்னு ஒரு சேனல் வச்சுருந்தோம். அந்த சேனல் டெர்மினேட் ஆனதுனால 2வது சேனலாக நான் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், கிஷோர் மூவி மீடியான்னு. ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு எதனா ஒரு நல்ல பேர் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் அதை வைக்கிறேங்க. தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். லவ் யூ கைஸ், பை.